கெட்டி மேளம் கெட்டி மேளம். போயா குங்குமத்தை பொண்ணு மாப்பிளைக்கும் வச்சு விடுங்க, குடிங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. மனசு நிறைஞ்சு சொல்றேன், இந்த ஊர் உலகம் மெச்சுற அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இனிமே எனக்கு அன்னத்தை பத்தி கவலை இல்லை. நல்லா இருப்படா கண்ணு. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. இவங்க 3 பேரும் தான் குற்றவாளிகள். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. அதுல அந்த பொம்பளை இருக்கால, அவ பெருங்கேடி. அவளை ரொம்ப ஜாக்கிரதையா கூட்டு போங்க. போய் அரெஸ்ட் பண்ணுங்க. வா ஆளு மூஞ்சின் பாரு. என்ன முறைப்பு? வண்டியில ஏத்துங்க. போமா சார், அப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. எனக்கு கூட அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவைப்படுமா? ஓகே சார், சரி நான் போங்க, போறேன். நான் வரேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இந்த மாதிரி ஈனத்தனமான காரியத்தை எந்த கேடுகட்ட பொம்பளையும் செய்ய மாட்டான். நீ அன்னத்தை ஜெயிக்கணும்னு நினைச்ச, ஆனா அண்ணன் நம்ம எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறான். பெத்த புள்ளையோட கல்யாணத்தை பக்கத்தில் நின்னு பார்க்க விடாம இப்படி தனியா நின்னு பார்க்க வேண்டிய தண்டனைய உனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கான். நீ பண்ண காரியத்துக்கு
அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கணும். நியாயமா பார்த்தா நீ பண்ண வேலைக்கு உன்னை இங்கே அத்து விட்டு போயிருக்கணும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். நீ அந்த வீட்டுக்கு வரணும். அங்க நீ நரக வேதனை அனுபவிக்கணும். அண்ணன் என் வீட்டுக்கு வந்து வாழ போறா. அவதான் அந்த வீட்டை ஆள போறா. நீ பண்ண காரியத்துக்கு இனிமே உனக்கு அந்த வீட்டுல எந்த மரியாதையும் இருக்காது. உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். தினம் தினம் வெந்து நொந்து போய் சாவணும் நீ. அண்ணா என்ன ஜெயிச்சிட்டாளா? அவளை நான் என் வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ நுழைஞ்சிட்டா. அந்த வீட்டுக்குள்ள எப்படி அண்ணன் நிம்மதியா வந்து வாழ்றான்னு நானும் பாக்குறேன். நான் அவ முன்னாடி கூனி குறுகி நிக்க போறேனா? அவளை ஒவ்வொரு நொடியும் ஏண்டா இந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு கதற விடல. நான் செண்பகவள்ளி இல்லை. இந்த செண்பகத்தோட உண்மையான முகம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. இனி அந்த உண்மையான முகம் எப்படி எல்லாம் ருத்ர தாண்டவம் ஆடும்னு எல்லாருக்கும் காட்டுறேன்.